நம்ம ஹோம்ல வந்து லாஸ்ட் இந்த 2 இயர்ஸ்ல நம்ம வின்ஸ் பார்த்தத விட லாஸஸ் அதிகமா பார்த்திருக்கோம்னு ஒரு ஸ்டாட் நம்ம சொல்லியிருந்தோம். பட் எந்த மாரி டீம் நம்மள ஷாக் பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒரு கேகேஆர் நல்ல ஸ்பின் பவுலிங் இருக்குப்பா. நம்மள கொஞ்சம் டஃப் குடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லலாம். இல்ல பஞ்சாப் அவங்க நல்ல எல்எஸ்சியில் சர்ப்ரைஸா போனது 200 அடிச்சாங்கன்னு சொல்லலாம். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் என்னப்பா எதிர்பாராத நேரத்துல வந்து டக்குனு ஸ்கெட்ச போட்டு முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஃபுல் குடோஸ் டூ டெல்லி கேபிட்டல்ஸ். அங்க வந்து நம்ம கண்டிஷன் நல்லா தெரிஞ்ச இந்த கண்டிஷன சூப்பரா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நெறைய T20 பிரான்சைஸ்ல லீட் பண்ணி, கோச் பண்ணி ஜெயிக்க வச்ச ஹேமந்த் பதானி சார் இருக்காரு. பதானி சாரோட இன்புட் தான் வந்து டெல்லியோட இந்த ரைஸுக்கு நான் காரணம்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட அவங்க பேட்டிங் ஆர்டர் முடியவே முடியாத மாரி இருக்கு. நேத்து கேஎல் ராகுல் ஒருத்தர் மட்டும் தான் அடிச்சாரு. மத்த எல்லாம் சின்ன சின்ன கேமியோ தான் அடிச்சாங்க. அப்படி அடி அவங்க ஸ்கோர் 180 போயிருச்சு. அப்படியே அடி. இப்போ ஃப்ரேசர் மேக்கர் நேத்து ஃபெயிலியரு. கீழ வந்து அசுதோஷ் வந்து சர்மா வந்து ரன் அவுட். இப்படி இருந்தே 180. இவங்க 2 பேரும் ஒரு இன்னும் 20 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா, டோட்டல் வந்து 220 மேல போயிருக்கும். கண்டிப்பா. சுத்தி அதாவது ஒருத்தர நடுவுல வச்சு சுத்தி சுத்தி ஆடுறாங்க. கொஞ்சம் கேம் வந்து ஸ்லோவா போதா, இல்ல நான் அட்டெம்ப்ட் எடுத்து ரிஸ்க் எடுத்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த அப்ரோச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் புதுசா வந்து அடாப்ட் பண்ண மாரி இருக்கு. நேத்து சிஎஸ்கேவ 3 டிபார்ட்மெண்ட்லயும் தள்ளிட்டாங்க. நம்ம வந்து அ ஃபினிஷ் ஃபிஷ் அப்படின்றத காட்டுற மாரி ஃபினிஷ் பண்ணிட்டு மொத்தமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. சொல்றதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அந்த கிரவுண்ட்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். ஏன்னா பவர் பிளேல ஒரு ஸ்டாட் சொல்லுவாங்க. 3 விக்கெட் ஒரு டீம் விட்டுச்சுன்னா, அந்த டீம் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது அப்படின்னுவாங்க. பட் ஆனா சென்னையும், மும்பையும் ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, அந்த மாரி சினாரியோ வரும்போது, அவங்களோட அந்த கிளட்ச் பிளேயர் மேல ஏறி ஆடியிருக்காங்க. மும்பைனா கைரன் போலார்ட் நெறைய இன்னிங்ஸ் இப்படி ஆடி குடுத்திருக்காரு. சென்னைனா தோனி மேல புரமோட் பண்ணி ஆடி வந்து ஜெயிச்சு குடுத்திருக்காரு. இந்த மாரி இம்ப்ராவைஸ்டா ஜெயிச்சு குடுத்திருக்காங்க. பட் இப்போ அந்த அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு நியரஸ்ட்ன்னு ஆள் இல்ல. நம்ம எங்க தொலைவினாலும் அக்ராஸ் த வேர்ல்டு தொலைவினா அடுத்த யூனிவர்ஸ்ல தான் போய் தேடணும். இப்போ கைரன் போலார்ட் மாரி மும்பைக்கு ஒரு ஆளா தேடுங்க. அடுத்த யூனிவர்ஸ்ல போய் தேடினாலும் கிடைக்காது. இந்த மாரி தோனி மாரி ஒரு ஃபினிஷர் மேல வந்து குளோஸ் பண்ற ஆளா கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த ரீப்ளேஸ்மென்ட் இல்லாத அந்த ரோல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த 2 டீமும் உத வாங்குற மாரி தெரியுது சஞ்சய்.